வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சின்ன விஷயத்துல இருந்து ஒரு பெரிய விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்க போறோம்னு பார்க்கலாம். இன்டர்நெட்ல கிடைச்ச ஒரே ஒரு வரியை மட்டும் வச்சு ஒரு பிரம்மாண்டமான டிஜிட்டல் உலகத்தோட வரைபடத்தையே நாம உருவாக்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த வரிய பாருங்க. என்னடா இது சம்பந்தமே இல்லாம இருக்குன்னு தோணுதா? ஆனா இதுதான் நம்மளோட முதல் துப்பு. பார்க்கறதுக்கு ரொம்ப சாதாரணமா இருந்தாலும் இதுக்குள்ளதான் வாட்ஸ்அப்போட முழு கதையுமே ஒளிஞ்சிருக்கு. இந்த ஒரு வரிய வச்சு ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை எப்படி புரிஞ்சுக்க போறோம்னு பாருங்க. யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு வரியை மட்டும் வச்சு ஒரு முழு ஆப்போட நோக்கத்தையும் அதோட கட்டமைப்பையும் நம்மால உண்மையிலே கண்டுபிடிக்க முடியுமா? முடியும். இந்த ஆய்வுல இந்த ஒரு பக்கத்துல மறைஞ்சிருக்கிற சின்ன சின்ன துப்புக்களை வச்சு நாம ஒரு முழு வரைபடத்தையே உருவாக்க போறோம். சரி, நம்ம துப்பறியும் வேலையோட முதல் படிக்கு வந்தாச்சு. இந்த பக்கத்துல சிதறி கிடக்கிற எல்லா துப்புகளையும் ஒன்னா சேகரிக்கணும். இங்க இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு பெரிய புதிரோட ஒரு சின்ன துண்டு மாதிரி. இந்த வார்த்தைகளை எல்லாம் பார்த்தா ஒரே குழப்பமா இருக்கு இல்லையா? ஆனா ஒரு திறமையான துப்பறிவாளனுக்கு இதுதான் புதையலுக்கான வரைபடம். இந்த வார்த்தை குவியல நாம இப்போ அழகா ஒழுங்குபடுத்த போறோம். இது எப்படி வாட்ஸ்அப்போட ரகசிய கட்டமைப்பை நமக்கு காட்டுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே, நம்ம வரைபடத்தோட மையப்புள்ளிக்கு வருவோம். இந்த ஆப்போட இதயமே எது? அது தனிப்பட்ட உரையாடல்கள் தான். மத்த எல்லா அம்சங்களுமே இதைச் சுற்றி தான் பின்னப்பட்டிருக்கு. காலிங், மெசேஜிங், குரூப்ஸ், இந்த மூணும் தான் வாட்ஸ்அப்போட அஸ்திவாரம். இது எதுக்காக? தனிப்பட்ட மற்றும் சின்ன சின்ன குழுக்களுக்கு இடையேயான ஒரு நெருக்கமான உரையாடலுக்காக உருவாக்கப்பட்டது. இதுதான் இந்த ஆப்போட ஆன்மா. இந்த மையத்தை சுத்தி தான் மத்த எல்லா அடுக்குகளும் கட்டப்பட்டிருக்கு. இப்போ நாம அந்த தனிப்பட்ட உரையாடலுங்கிற சின்ன வட்டத்தை விட்டு கொஞ்சம் வெளியே வரோம். இந்த தளம் எப்படி ஒரு பொது மேடையா மாறுதுன்னு பார்க்க போறோம். இது சும்மா ஒரு சின்ன மாற்றம் இல்ல, இது ஒரு பெரிய பரிணாம வளர்ச்சி. இந்த வித்தியாசம் ரொம்ப முக்கியம். ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள், குடும்பத்தினர், ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள நடக்கிற ஒரு விஷயம். ஆனா சேனல்ஸ் அப்படி இல்ல. அது ஒரு ஒன் வே பிராட்காஸ்ட் மாதிரி. அதாவது ஒரு நபர் அல்லது ஒரு அமைப்பு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கு தகவலை கொண்டு சேர்க்கிற ஒரு வழி. சரி, தனிப்பட்ட உரையாடல், பொது ஒளிபரப்பு, இது மட்டும்தான வாட்ஸ்அப்? இல்லவே இல்ல. இதுக்குள்ள மறைஞ்சிருக்கிற இன்னொரு பெரிய உலகம்தான் வணிக உலகம். வாட்ஸ்அப் எப்படி சாதாரண பயனர்களையும் பிசினஸையும் ஒரே புள்ளியில இணைக்குதுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த ஸ்டெப்ஸை கொஞ்சம் கவனிங்க. இது ஒரு சாதாரண அறிவிப்பு கிடையாது. இது ஒரு திறமையான வழிநடத்துதல். ஒரு யூசர் ஒரு பிசினஸோட கனெக்ட் ஆக முயற்சிக்கும் போது அவர்கிட்ட ஆப் இல்லனா உடனே அதை டவுன்லோட் செய்ய சொல்லி அவர் அந்த வணிகச் சூழலுக்குள்ள இழுக்குது பாத்தீங்களா? இது எவ்வளவு புத்திசாலித்தனமா வடிவமைக்கப்பட்டிருக்கு. இங்க பாருங்க, வாட்ஸ்அப் 2 தனித்தனி உலகங்களை உருவாக்குது. ஒன்னு நம்மள மாதிரி சாதாரண யூசர்ஸ்க்காக, இன்னொன்னு பிசினஸ் பண்றவங்களுக்காக. ஆனா இந்த 2 உலகங்களையும் ஒரே ஆப்ல இணைச்சு ஒரு ரொம்பவே சக்தி வாய்ந்த இரட்டை நோக்கமுள்ள தளத்தை இது உருவாக்குது. இவ்ளோ பெரிய சிஸ்டமும் சரியா இயங்கணும்னா அதுக்கு ரொம்ப வலுவான ஒரு அடித்தளம் தேவை. அது என்னது? நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை உருவாக்குறது பாதுகாப்பு. இந்த வரி நேரடியா அந்த வெப்பேஜ்ல இருந்து எடுக்கப்பட்டது. இதுதான் அவங்க யூசர்ஸ்க்கு கொடுக்கிற நேரடியான வாக்குறுதி. இந்த பாதுகாப்பு உணர்வு தான் கோடிக்கணக்கான மக்கள் இந்த தளத்தை நம்பி பயன்படுத்த ஒரு முக்கியமான காரணம். இந்த விஷயங்களையெல்லாம் நாம பெருசா கவனிக்கவே மாட்டோம் இல்லையா? ஆனா இந்த பிரைவசி, ஹெல்ப் சென்டர் மாதிரி விஷயங்கள் தான் யூசர்ஸ்க்கு நம்பிக்கையை கொடுத்து இந்த முழு அமைப்புக்கும் ஒரு கண்ணுக்கு தெரியாத பாதுகாப்பு வலையை உருவாக்குது. இப்ப பாருங்க, டெக்னாலஜியோட அடுத்த கட்டமான ஏஐயை உள்ள கொண்டு வராங்க. ஆனா அதையும் எப்படி கொண்டு வராங்க? அவங்களோட அடிப்படை கொள்கையான பாதுகாப்பு மற்றும் தனியுரிமை அப்படிங்கிற அதே கவசத்தோட தான் கொண்டு வராங்க. இதிலிருந்து அவங்க பாதுகாப்புக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாங்கன்னு நம்மால நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. ஆக நாம சேகரிச்ச துப்புகளை எல்லாம் வச்சு பார்க்கும்போது இது வெறும் ஒரு மெசேஜிங் ஆப் இல்லைன்னு நமக்கு தெளிவா தெரியுது. இதுக்குள்ள தனிப்பட்ட உரையாடல், பொது ஒளிபரப்பு, வர்த்தகம் மற்றும் பாதுகாப்புன்னு 4 தனித்தனி ஆனா ஒன்னோட ஒன்னு இணைக்கப்பட்ட சக்தி வாய்ந்த அடுக்குகள் இருக்கு. ஆமாங்க, நாம ஆரம்பிச்ச இடத்துக்கும் இப்ப நிக்கிற இடத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. ஒரே ஒரு வரியிலிருந்து ஆரம்பிச்சோம். ஆனா நாம இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறது ஒரு செயலியே இல்ல, இது ஒரு முழுமையான தன்னிறைவான டிஜிட்டல் ராஜ்யம். இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. நீங்க தினமும் பயன்படுத்துற மத்த ஆப்ஸ்குள்ள என்ன மாதிரியான வரைபடங்கள், என்ன மாதிரியான ரகசிய கட்டமைப்புகள் எல்லாம் மறைஞ்சிருக்கலாம்? அடுத்த முறை ஒரு ஆப்பை திறக்கும்போது இந்த துப்பறியும் கண்ணோட்டத்தோட பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஆச்சரியமான விஷயங்கள் தெரிய வரலாம்.